ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி உள்ள படம் தான் டிராகன். இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன, தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒருத்தா, இது எல்லாத்தையுமே பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செம்மையாக யோசிச்சு தான் இந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பல்ஸை புரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம பிரதீப். லாஸ்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடித்து லவ் டுடேன்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த டிராகன் படமும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிரும். அதாவது இப்போ இருக்க யங் ஆடியன்ஸ் என்ன மாதிரி படங்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டு சூப்பரான ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. தரமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. இன்டர்வல் சீனில் வர ஒரு ட்விஸ்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்டர்வியூ சீன் ஒன்று வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் எல்லாருமே விழுந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தான படம் தான் இது. ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாகவே காமெடியாக போயிட்டு இருந்தாலுமே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் ஆயிரும். எமோஷனலாக நம்ம ஈஸியாக அந்த படம் கூட கனெக்ட் ஆக முடியும். காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லா சீன்ஸையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவரோட பெஸ்ட்டை கொடுத்து எவ்வளோ சூப்பராக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதியிருக்காரு. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பெரிய ஸ்கோப்லாம் இல்லை. இந்த படத்தில் படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம பிரதீப்போட கேரக்டரில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். அதேமாதிரி இந்த படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ண நம்ம லியோ ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக்ரவுண்ட் சோர்ஸ் போட்டிருக்காரு. அதேமாதிரி பாட்டுமே எல்லாமே செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. தேட்டரில் கண்டிப்பாக இது வந்து பார்க்க வேண்டிய படம். ஸோ பாசிட்டிவ்ங்கிறது ஓவரால் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அதேமாதிரி இந்த படத்தோட படக்குழு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் ரொம்பவே ஒன்று ஹை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு பெரிய கேமியோ இருக்குது, அது என்னன்னு இப்போவே சொல்லிட்டா நல்லா இருக்காதுன்னு. அந்த கேமியோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவில் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோ. ரொம்ப பெரிய ஆக்டர்லாம் அந்த கேமியோ பண்ணல, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒருத்தங்க தான் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு நீங்களே தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கேமியோ. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சு கொண்டாடினாங்க. அது மாதிரி இந்த படத்தோட பாசிட்டிவ் எல்லாமே இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு சரி அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவுக்கு வந்துடலாம். இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லை. 1-2 சீன் மட்டும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமேனு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதே மாதிரி இன்னும் 2-3 சீன்ஸாக சின்ன லேகாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரொமான்டிக் போர்ஷன்ஸில் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. மேபி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஓவரால் இந்த படத்தில் சின்ன லேக்ஸ்லாம் சில சீன்ஸில் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது ஒரு செம்ம ஒர்த்தான படத்தை பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப்பும் இந்த படத்தோட இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்து செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் தாராளமாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம ஒர்த்தான படம் தான். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தாராளமாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம ஒர்த்தான படம் தான் இது. நீங்கள் தேட்டருக்கு போய் 2.25 மணி நேரம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ரிவ்யூஸை பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.